வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பெரிய கேள்வியே இதுதானா? ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் கொடுத்த ஒரு பெரிய அசைன்மெண்ட் என்ன? மாறும் அரசியல் களமா? வாங்க வீடியோவை முன்பாக்கின்றான். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில்தான் அனைத்து கட்சிகளும் பம்பரம்பர் சுழன்று கொண்டு தனது வேலைகளை செய்து தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிவிட்டார். அதற்கு எதிர்ப்புறமான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் கூட தனது கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாகத்தான் மாற்றுக் கட்சியை தங்கள் கட்சியில் சேர்ப்பதற்கான வேலைகளை கூட தொடங்கிவிட்டாராம். அந்த வகையில்தான் அதாவது பெரும்பாலும் அதிமுக ஆதரவு மனநிலையில் இருக்கும் தென் மாவட்ட முக்குளத்தேவர் வாக்குகளை அறுவடை செய்வதற்காகத்தான் மட்டுமே ஓபிஎஸ்ஸின் இணைப்பிற்கே ஓகே சொல்லியிருப்பதாக திமுக தலைமை கூறியிருக்கிறதா. அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தென் தமிழகத்தை கண்டிப்பாக திமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் நிலைப்பாட்டில்தான் ஓபிஎஸ் அவர்களை திமுகவில் இணைத்து விடார் என்றார் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அந்த நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்றால், தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் அதிமுகவின் ஆதரவு வாக்குகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து திமுகவிடம் அவர் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும் வேலைகளைத்தான் தொடங்கிவிட்டார் என்றே சொல்லப்படுகிறதா. ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு இதுவாகத்தான் இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில்தான், ஆனால் ஓபிஎஸ்ஸால் அந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுமா என்று கண்டிப்பாக நிற்கும் கேள்விக்குறியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்தே அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகிறார் முக்குளத்தேவர் சமுதாய மக்கள். அதை அப்படியே தக்க வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா அவர்கள். அதனால்தான் ஜெயலலிதா காலத்தில் கூட முதலில் சசிகலா, பின்னர் டிடிவி தினகரன் முக்குளத்தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிமுகவில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்த முடிந்தது. அதாவது ஒரு நேரத்தில் சசிகலா மற்றும் தினகரன் மீது ஜெயலலிதாவிற்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்ட போது தனக்கான இடத்தை முக்குளத்தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ்ஸிடம்தான் ஒப்படைத்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த நிலையில்தான் என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் தனது சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான் என்றாலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு வழங்கப்பட்டதால் அவர் மீது சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு கால் புணர்ச்சி இருந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ஆனால் அரசியல் மாற்றத்தால் எடப்பாடி அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஓபிஎஸ்ஸை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் டிடிவி. ஆனால் இப்பொழுது கூட்டணி தர்மத்தால் எடப்பாடியால் சேர்ந்து ஓபிஎஸ்ஸை எதிர்க்கும் நிலை வந்திருக்கிறதா. இந்த இக்கட்டான சூழல்தான் தென் மாவட்டங்களில் இருக்கும் முக்குளத்தேவர் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ளிக்கொண்டு வரும் ஒரு முக்கிய பொறுப்பை ஓபிஎஸ் கையில் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதை செய்து முடிப்பாரா ஓபிஎஸ் என்பதுதான் இப்போதைய கேள்வி. அதாவது தங்களுக்கான முக்கியத்துவத்தை சிதைத்து விட்டார் என்பதுதான் எடப்பாடியார் மீதான முக்குளத்தேவரின் குற்றச்சாட்டு. அதற்காகத்தான் டிடிவியை ஆதரிக்கும் மனநிலைக்கு தயாரானார் தென் மாவட்டங்களை முக்குளத்தேவர். ஆனால் இப்பொழுது எடப்பாடிக்காக வாக்கு கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் டிடிவி தினகரன். இந்த நிலையில்தான் தென் தமிழகத்தை கண்டிப்பாக இம்முறை திமுகவின் கோட்டையாக கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்ற நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கான தனது முதற்கட்ட பரப்புரையை கூட தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.